ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அக்ஷரா கூட்டிகிட்டு ஸ்விம்மிங் பூல் வந்திருக்கோம். அக்ஷரா முன்னாடி போயிட்டுருக்கா. இது போஸ்ட் அது அப்புறம் போட்டு பாருங்க, முன்னாடி நடந்து போயிட்டுருக்கா. ஹாய் சொல்லு. அக்ஷராக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நல்லா இருக்குது. இது அரண்மனையா, பழைய அரண்மனையாட்டம் இருக்குது. மேப்பா, மேப்பு வந்து எங்கெங்கே போகிறதுன்னு மேப் போட்டுக்கிறாங்க. வா. ரெடி பண்ணிட்டாங்களா? இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. ஓ, ஸ்விம்மிங் பூல் தான் இருந்துச்சு. என்னான்னு தெரில, இது இல்லை என்னான்னு தெரில. ஆக்டிவிட்டீஸ் இருக்கான் இது உள்ள. அக்ஷு, இது என்னது? இது பிளேஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு. இருமா, ஏன் அது உள்ள கார் தான். இது ஃபோனில் வச்சிடலாம். இது குஜு வா, அதில் போயிடலாம். அதில் போகலாம் வா. ஏன் விட்டு விட்டு தூக்கிட்டு போச்சு. சரி, பிரகமோ எப்படி இருந்துச்சு? குழந்தை எப்படி இருந்துச்சு சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாரு அக்ஷு.
ஹாய் அக்ஷரா போலாமா கேளு பாய் அக்ஷரா பாய் சார் எங்கே வந்தா எங்கே வந்துட்ட போலாமா பாய் 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 விட்டுரு அதை விட ம் பாய் சொல்கிற அக்ஷரா திரும்ப வரல நாளைக்கு வரையா திரும்ப ஆ ஐஸ்கிரீம் எப்படி இருந்துச்சு புஜி தண்ணியில் சூப்பராக இருந்துச்சு அருமையாக இருக்குது ஃபோட்டோ நல்லா வருது தண்ணியில் அக்ஷரா தான் எப்படி இருந்துச்சு அக்ஷரா அக்ஷு நல்லா இருக்கு பில்லில் அக்ஷமா எதனா இருக்க போகுது புஜ்ஜு எதனா பாம்பு கும்பு இருக்க போகுது புஜ்ஜா இந்த அப்படியே திரும்பி நில்லு நீ எடுத்துட்ட வீடு எடுத்துட்டுக்கிறேன் பிறகு சூப்பராக இருக்கு என்ன அக்ஷரம் வேணும் வாங்கி தரேன் ஓகே அந்த போலீஸ் குச்ச மாதிரி வேணுமா ஓகே அப்புறம் ஜெர்சி டிஷர்ட் ஆறிச்சு போல இருக்க எடுத்துன்னு வந்துட்டேன் டீ இந்த கலரில் இருக்கு அக்ஷரா ஆர்ட் இரு சூடாகுது மம்முக்கு சரியா மம்முக்கு சரியா நீ செல்ல குட்டி யாரு இது பட்டு குட்டி யாரு இது அழகுலாட்டு யாரு பட்டமா யாரு டீ குடி கொஞ்சம் குடி நல்லா இருக்கா ஊற்றி கொடுங்க பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் தோசை இட்லி அந்த மாதிரி அக்ஷரா முறுக்கிட்டு வரா அவளுக்கு ஐஸ்கிரீம் வேணுமா இப்போ தான் தண்ணியில் விளையாடினா ஐஸ்கிரீம் கேட்டு முறுக்கின்னு வரா ஐஸ்கிரீம் வாங்கி தரலாமா வேணாவான்ட்டு நீங்களே சொல்லுங்கள் இதோ அந்த கடையை நிற்க வைப்புச்சு பாருங்க அக்ஷரா எவ்வளோ கோபமாக இருக்கா அவளுக்காண்டி இந்த கடையில் ஏதாச்சும் வாங்கி தரலான்னு பார்த்துட்ருக்கோம் இந்த கடையில் என்ன இருக்குது தெரியல உள்ளே போய் பார்க்கலாம் சரி போய் பார்க்கலாம்
அக்ஷராக்காக வாங்கியிருக்கோம். ஆனால் அது கொடுக்க மாட்டோம்னு நினைக்கிறோம். நாங்களே சாப்பிட்ருவோம். ஒரு ரூபா கச்சி போகுது. இது கொடு பூஜா. வேணாமா? ஆஃப் பண்ணுங்க. ஜோர் கறி வச்சுக்கோ. உள்ள கொஞ்சோண்டு வச்சுக்கிறாங்க. எடுத்து சாப்பிடு. பிரக்யா என்ன சாப்பிட்றீங்க? எரிக்காமல் நான் எலியை காப்பாற்ற முடியுது. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தோம். ரொம்ப வெயிலில் டயர்டாகிடுச்சு. டயர்க்கு வெயிலுக்கு நல்லா ஐஸ்கிரீம் வாங்கியிருக்க மாட்டோம். குழந்தை கேட்டு எப்படி அதே எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். குழந்தை கேட்டு வாங்கி தரலைன்னு சொல்லிட்டு அதுக்காக ஐஸ்கிரீம். நீ ஐஸ்கிரீம் கேட்டல அம்மா அது ஒரு சப்பிக்க. வந்துடுறான். இப்போ திருப்பி போகலாமா ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு ஸ்விம்மிங் பூலுக்கு? ம் சரி இப்போ போகலாமா? நீக்க வேணான்னு போகலாமா இப்போ? என்னத்துக்கு எடுக்கிறது? தண்ணி குடி. கழிச்சு தண்ணி அது வேண்டாம். கழிச்சு தண்ணி அது நல்ல வேற தண்ணி அம்மா எடுத்து கொடுக்குற. சரியா? என்னடா வேணும்? சிக்கன் வேணுமா? சிக்கனில் என்ன செஞ்சு தரட்டும்? சிக்கன் சாஸா? அதுவா வேணும்? சிக்கன் குழம்பு பிரியாணி அந்த மாதிரி எதுனா வேணும்? அப்போ சிக்கன் குழம்பு கேட்டியே. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா சிக்கன் குழம்பு அப்புறம் என்ன செய்யட்டோம்? ரொட்டியா? ரொட்டி ஊறினா தான் நல்லாயிருக்கும். ரொட்டி என்ன செய்ய போகிறேன்னா சாதம், ரசம், சிக்கன் ஃப்ரை.
அதான் செய்ய போகிறேன். சிம்பிளாக குயிக்காக எப்படி சிக்கன் கிரேவி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். சாதம்க்கு அரிசி, ரெண்டு பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சம் மல்லி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரௌன் கலரில் வறுத்துட்டு செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம் தட்டில். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சமாக வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு தக்காளி தான் சேர்க்க போகிறேன். இதே பெருசாக இருக்குது ஒரு தக்காளி. என்ன புஜ்ஜு ஜாலியாக தான் இருக்க? ஏன் இஞ்சி பூண்டு போட்டாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு வதங்கிருக்கு. இப்போ கறி போட்டுக்கலாம். சிக்கன் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கலாம். இதில் என்ன சேர்த்துருக்கேன்னா தக்காளி, வறுத்து வச்ச அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அப்புறமேட்டுக்கு ஒரு கொஞ்சமாக பாதியில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் மிளகு சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது வந்து வீட்டிலேருந்து அரைச்சிட்டு வந்த மிளகாத்தூள். இது ரசம் செய்யலான்னு பார்த்தேன். ரசமும் சாதம் சிக்கன் இது செய்யலான்னு பார்த்தேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து 7 o'clock டியூட்டி. இப்போவே 6:30 ஆகிடுச்சு. 6:30 இல்லை 6:31 ஆகுது. சரி வேண்டான்னு சொல்லிட்டாங்க. செய்யலான்னு பார்த்தேன், ஆனால் டைம் ஆகிடும். அதனால் வந்து கரெக்டாக செய்ய முடியாது. அதனால் வந்து ஏதோ சாதமும் சிக்கன் குழம்பு போடுன்னு விட்டுட்டேன். நல்லா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாதமும் ரெடியாக ஆகிடுச்சு. சுட சுட சாதம், குழம்பு ரெடி ஆச்சு. அவருக்கு போட்டு சாப்பிட வச்சு அனுப்பிடலாம் டியூட்டிக்கு. அவருக்கு சாதம் போட்டுடலாம். சாதம் சாப்பிட்டோம். தண்ணியில் விளையாடிட்டு வந்தது. அப்படி சுட சுட உப்பு கூட செக் பண்ணலையே. நான் உப்பு செக் பண்ணல. சாப்பிட்டு பூஜை கூட குழந்தை கூட என்கிட்ட பார்க்காதே. கரெக்டாக இருக்கா? தேங்க்யூ. நம்ம இன்னும் ஆஃப் பண்ணல சிக்கன் கிரேவி. அவங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போல்லாம் கரெக்டாக இருக்கும். மதியானம் தயிர் சாதம் செஞ்சது இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா இருக்கா பூஜா? இப்போ நல்லா கொஞ்சம் சுண்டிடுச்சு. அவருக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடியே ஊற்றியாச்சு. இப்போது Mr. Rajaram, what are the symptoms of diabetic mellitus? The symptoms are polyhydra, unusual thirst,
இப்போ வந்து குழந்தை ஸ்விம்மிங் பூலில் வந்து குளிச்சுட்டு வந்ததுனால குழந்தைக்கு வந்து சூடாக சிக்கன் ஊட்டி சூடாக சிக்கன் கொடுத்துட்ருக்கு குழந்தைக்கு. நல்லா இருக்காடா? அம்மா நல்லா செஞ்சுருக்கனா? இங்கே பார்த்து சொல்லு, எப்படி இருக்கு டேஸ்ட்டு? நைட் 9:30 மணி ஆயிடுச்சு. வந்து பசின்றாரு. சரி நம்மக்கிட்ட தோசை மாவு இருக்குல்ல, தோசைன்னா சுட்டு கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு ஒரு 2 தோசை முருகலாக சுட்டு கொடுத்துர்லாம். ஃபஸ்ட்டு தோசை சுட்டு முடிச்சாச்சு. இப்போ எடுத்துன்னு போய் கொடுத்துர்லாம். ஈர கச்சலாம் ஒரு செகண்ட் இதான். அடிக்காமல் வெளியாச்சு போய் கொடுத்துருங்க. அவருக்கு வந்து நைட்டு 9 மணின்றதுனாலலாம் பசி எடுக்கல, சிக்கன் குழம்புன்றதுனால பசி எடுத்துருக்கு. என்னதுன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை பூஜா. பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி அக்ஷரா பட்டாம்பூச்சி. நீ பாட்டு கிளாப் பண்ண சொல்லி கொடு பாப்பாவுக்கு. கிளாப். பிரகம்மா. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.